என் மாமியாக்கு என் மேல என்ன வன்மமோ தெரியல. என்னை பார்த்தா மட்டும் மருமகளே மருமகளேன்னு அப்படி பேசுறாங்க. ஆனா வேலை மட்டும் நல்லா மாட்டுக்கிட்ட வாங்குற மாதிரி வாங்குறாங்க. இருக்கிறது 4 பேரு, சமைக்கிறது இட்லுண்டு. இதுல இவ்வளோ பெரிய சாமானத்தை வாரம் வாரம் தேய்ச்சி வைக்கணும்னு என்ன தலையெழுத்தா? இந்த பாத்திரத்தை ஒரு துணியில மூட்டை கட்டி பரன் மேல போட்டு வச்சாதான் என்ன? இத வாரம் வாரம் எடுத்து இது மாதிரி தேய்ச்சி வச்சுதான் ஆகணுமா? சொன்னா எங்க கேக்குறாங்க? எல்லாம் என் தலை எழுத்து. ஒரு துணியை கொண்டாந்து தூசி தட்டி இதை அப்படியே எடுத்து உள்ள வைக்க போறேன். கேட்டா நான் தேய்ச்சிட்டேன்னு சொல்ல போறேன். நான் போய் துணியை எடுத்துட்டு வந்துடுறேன். என்னடா இது, கையில ஒரு 10 பைசா செலவுக்கு இல்லையேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். கடவுளா பார்த்து கண்ணை திறந்துட்டாரு. இந்த பாத்திரம் இனி எனக்கு தான். என்னண்ணே இது, பிரியாணி சமைக்கிற பாத்திரம் மாதிரி இருக்கு. ஏண்ணே இதை தூக்கிட்டு போற? டா கருவையா, செலவுக்கு காசே இல்லடா. நீ வேணா இந்த பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 500 ரூபாய் கூட. இந்த பாத்திரத்துக்கு 500 ரூபாய் ரொம்ப ஜாஸ்திண்ணே. 300 ரூபாய் வேணா வாங்கிக்கோண்ணே. டா கருவையா, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லடா. ஏண்டா இவ்வளோ பெரிய பாத்திரத்தை போய் 300 ரூபாய் கேட்குறியடா? இதை போய் நான் பழைய சாமான கடையில் போட்டாலும் கண்ணை மூடிட்டு 1000 ரூபாய் கொடுப்பாங்கடா. நான் உன்கிட்ட வெறும் 500 ரூபாய் தானடா கேட்டேன். இது கூட கொடுக்க மாட்டியாடா? அது இல்லைண்ணே, இதை பார்த்தா ஏதோ திருட்டு சாமான மாதிரி என் மனசுக்கு தோணுது. அதுதான் வாங்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேண்ணே. இதை பாருண்ணே, 300 ரூபாய்க்கு மேலே நான் 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பாரு கருவாயா, இவ்வளோ பெரிய பாத்திரம் 300 ரூபாய்க்கு யாருமே கொடுக்க மாட்டாங்கடா. இந்த அண்ணன் ஞாபகார்த்தமா இதை பத்திரமா வச்சுக்கோ. என்ன? சரி, நான் போயிட்டு வரேன். அண்ணன் ஓடுறத பார்த்தா ஏதோ சரியில்லைன்னு தோணுது. என்னவா இருக்கும்? இந்த பாத்திரத்தை பேசாம இந்த லூசு தலையில கட்டிட வேண்டியதுதான். எனக்கு என்னமோ இது திருட்டு பாத்திரம் மாதிரி தோணுது. டே கருவாயா, என்னடா பாத்திரத்தை வச்சுட்டு இப்படி நடுத்தெருவில் நின்றுட்டு இருக்க? என்ன நடுத்தெருவில் பிரியாணி சமைக்க போறியா? அது இல்லைண்ணே, நான் ஒருத்தங்கிட்ட இதை 500 ரூபாய் போட்டு வாங்கினேன். ஆனால் ஏற்கனவே எங்கள் வீட்டில் இது மாதிரி 2-3 பாத்திரம் இருக்கு. இதை எடுத்துட்டு போனால் அம்மா திட்டுவாங்க. அதுதான் யோசிக்கிறேன். யாராவது 100-200 சேர்த்து கொடுத்தா அவங்களுக்கு வித்துலான்னு இங்கே நின்றுட்டு இருக்கேண்ணே. ஏ கருவையா, இந்த பாத்திரம் கடையில் வாங்கணும்னா எப்படியும் 2000-3000 ரூபாய் ஆயிடும்டா. யாரோ உனக்கு ஏமாந்து 500 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. உனக்கு வேணாண்டா சொல்லுடா. நான் வேணா இதை ஒரு 100 ரூபாய் சேர்த்து கொடுத்து வாங்கிக்கிறேன். ஏன்னா நீ வேற, நானே ஆட்டோவுக்கு வாடகை கொடுத்து இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து இங்கே வச்சிருக்கேன். ஆட்டோ வாடகையாவது கொடுண்ணே. வேணும்னா 700 ரூபாய் கொடு. நான் இந்த பாத்திரத்தை உனக்கே கொடுத்துட்றேன். சரிடா கருவையா, நான் உனக்கு 700 ரூபாய் கொடுக்குறேன். நீ இந்த பாத்திரத்தை எனக்கு கொடுத்துரு. என்னைக்காவது பிரியாணி கடை போட்டா எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்டா. ரொம்ப சரியாக சொன்னேண்ணே. நமக்கு சீப்பாக இந்த மாதிரி பாத்திரங்க கிடைக்கிறப்போ வாங்கி வச்சுக்கணும். இல்லைன்னா கடையில் போட்டு வாங்கணும்னா நிறைய பணம் செலவு பண்ணணும். ஐயோ, என்ன இது பாத்திரத்தை காணோம்? என் மாமியை பார்த்தா அவ்வளோதான், என்னை கொன்னே போட்டுடுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? உள்ள ஒரு நிமிஷம்தான் போயிட்டு வந்தேன். அதுக்குள்ள யாரு தூக்கிட்டு போயிருப்பாங்க? இன்னைக்கு நான் செத்தேன். அத்தே, இந்த பாத்திரம் உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது? இந்த பாத்திரத்தை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க அத்தா. நான் இதை இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன். நீங்க யார்கிட்ட இருந்து இந்த பாத்திரத்தை வாங்குனீங்க? மருமகளே, நீ என்ன சொல்ற? இது நம்ம வீட்டு பாத்திரமா? நான் இத கோபாலு பையன்கிட்ட 1000 ரூபாய்க்கு இல்ல வாங்கினேன். போச்சா? 1000 ரூபாய் போச்சா? நான் ஒரு நிமிஷம் தான் அத்தை உள்ள போயிட்டு வந்தேன். அதுக்குள்ள பாத்திரத்தை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் அந்த பையனுக்கு வெறும் 300 ரூபாய் தான் கொடுத்தேன். வீட்டுக்கு வா, மிச்ச காசை கொடுக்குறேன்னு சொன்னேன். இப்போ அவன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருப்பான். வரட்டும் அந்த பையன். அவனை என்ன பண்றேன்னு பாரு. அவனை சும்மாவே விடாதீங்க அத்தை. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டு பாத்திரத்தை திருட்டுட்டு நமக்கே விற்பான். மருமகளே, நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ இந்த பாத்திரத்தை தூக்கி உள்ளவே. அவன் வரட்டும். அவனை நான் என்ன பண்றேன்னு பாரு. பாத்திரம் காணும்னு தெரிஞ்சதும் என் மனசெல்லாம் பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிச்சு. அவனை சும்மாவே விடாதீங்க அத்தை. ஏக்கா,
நீ இத மாதிரி ஒரு பாத்திரம் கடையில போய் வாங்கணும்னா எப்படியும் 2000 ரூபாய் 3000 ரூபாய் போட்டு தான் வாங்கணும். நான் உனக்கு பாதி ரேட்டுக்கு கொடுத்துருக்கேன். என்ன உனக்கு சந்தோஷமா? சரிக்கா, சீக்கிரமா காசு கொடு, எனக்கு வேலை இருக்கு. அத்தை, இவரை பார்த்தா பாவமா தெரியுது அத்தை. பார்த்து கொஞ்சம் சேர்த்து கொடுத்து அனுப்புங்க அத்தை. கண்டிப்பா நான் கொடுக்கறத இவன் வாழ்நாள் பூரா மறக்க கூடாது. ஏண்டா, என் வீட்டு பாத்திரத்தை திருடி எனக்கே விக்கிறியா? உனக்கு எவ்வளவு தைரியம்டா? டேய் கருவையா, எதுக்குடா நீ இப்ப இங்க வந்திருக்க? என்னடா விஷயம்? இந்த கருவாயனும் அந்த கோபாலு பையனும் கூட்டு கலவாணியா இருப்பாங்க. அதான் நீங்க அவனை அடிச்சிங்கல்ல, என்னன்னு இவன் பார்த்துட்டு போக வந்திருக்கான். டேய் கருவையா, நானே அந்த கோபால் பையன்கிட்ட 300 ரூபாய் ஏமாந்து விட்டுட்டோமேன்னு செம்ம கடுப்புல இருக்கேன். நீ ஏதாவது பேசுன, நீயும் உத வாங்கிட்டு தான் போவ. அட, அந்த கோபாலு பையல நீங்க தான் அடிச்சிங்களா? அதான் அவன் 2 காலையும் நடக்க முடியாம கிந்தி கிந்தி நடக்கிறானா. நான் அவனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு பணம் உங்ககிட்ட கேட்கலான்னு தான் வந்தேன். இப்பதான் தெரியுது நீங்க தான் அவனை அடிச்சிருக்கீங்கன்னு. டேய் கருவையா, நான் சும்மா அவனை லைட்டா 2 தட்டு தாண்டா தட்டுனேன். அவன் காலு கிந்தி கிந்தி நடக்கிற அளவுக்கெல்லாம் நான் ஒன்றும் அடிக்கலடா. நீ வேற ஏன்டா என் வயிற்றுல புளிய கரைக்கிற? நான் புளியையும் கரைக்கல, ஒன்னத்தையும் கரைக்கல. அவனுக்கு காலு ரொம்ப வலிக்குதான். அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலாமேன்னு பார்த்தேன். டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அவங்க ஆப்ரேஷன் அது இது ஏதாச்சும் பண்ணணும்னு சொன்னா பைசா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். டேய் கருவையா, அவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகாதடா. லோக்கல்லையே நாட்டு வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போனா அவரு நல்லா எண்ணெய் தடவி கட்டு போட்டு விடுவாரா. நீ நாட்டு வைத்தியர்கிட்டயே கூட்டிட்டு போடா. சரி, நீங்க சொன்ன மாதிரியே நான் நாட்டு வைத்தியர்கிட்டயே கூட்டிட்டு போறேன். ஆனா அவரு ஒண்ணு சும்மா வைத்தியம் பார்க்க மாட்டாரு, காசு கேப்பாரு இல்ல. அதுக்கு என்ன பண்றது? அத்தை, காசை கணக்கு பார்க்காம 1000மோ 2000மோ அவன் கையில கொடுத்து அனுப்புங்க அத்தை. அப்புறம் நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வைங்க, 1000கணக்கில் செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். டேய் கருவையா, நான் அவனுக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுக்குறேன்டா. அதுலயே பார்த்து அவனுக்கு கட்டு போட்டு சரி பண்ணி விட்டுறா. அந்த பாவி பையன் என் பாத்திரத்தையே திருடி எனக்கே வித்தான்னு தாண்டா நான் அவனை அடித்தேன். இல்லைன்னா நான் எதுக்குடா அவனை அடிக்க போகிறேன்? அட, நீங்க சொல்றதுலேயும் ஒரு நியாயம் இருக்கு. திருட்டு பசங்களுக்கு இந்த தண்டனை தேவைதான். சரி, நீங்க காசு கொடுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த பணத்திலேயே அவன் காலை குணமாக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். ரொம்ப நன்றிடா கருவையா, நான் இந்த உதவியை என்னைக்குமே மறக்க மாட்டேன். டே கருவையா, எனக்கு எதுக்குடா பிரியாணி கொண்டு வந்து கொடுத்த? நீ தானே அந்த பாத்திரத்தை திருடின, ஒழுங்கா சொல்லுடா. நீ திருடிட்டு போனதுக்கு நான் அடி வாங்கினேன்டா. நான் ஒன்று அந்த பாத்திரத்தை திருடல. இப்போ சேகர்கிட்ட தான் நான் அந்த பாத்திரத்தை வாங்கினேன். அப்புறம் நான் உனக்கு விற்றேன். ஒருவேளை அந்த சேகர் தான் அந்த பாத்திரத்தை திருடி இருப்பான். வேணா நீ கேட்டு பாரு. ஏதோ அந்த அம்மா உன்னை அடி பின்னிட்டாங்களே, பாவன்னு பிரியாணி வாங்கி கொடுத்தா நீ ஏன் மேலேயே பழி போடுறியா? டா பாரு, அந்த அம்மா உன் மேல ஒரு வெறியாவே இருக்கு. மறுபடியும் அது உன்னை அடிக்க வந்தாலும் வரும். எதுக்கும் அவங்க வந்தா அவங்க முன்னாடி காலை கிந்தி கிந்தி நட, இல்லைன்னா மறுபடியும் ஒரு ரவுண்டு உன்னை அடி பின்னிட்டு தான் போவாங்க. நான் அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். எதுக்கு நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ. டா கோபாலு, என்னடா உன்னை இன்னைக்கு காலையிலிருந்து கண்ணுலயே காணோம். எங்க ஊருக்கு போயிருந்தியா என்ன? டே சேகரு, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அந்த பார்வதி அம்மாவோட பாத்திரத்தை நீ தானே திருடி கருவாயனுக்கு வித்த? உண்மையை சொல்லுடா. என்ன திருடினாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் திருடணும்னு தானே நம்ம பேசணும். என்னை விட்டுட்டு நீ எப்படிடா தனியா திருடலாம்? உன்னால நான் எவ்வளவு அடி வாங்கினேன்னு உனக்கு தெரியுமாடா? பாவி பயல, என் கண்ணு முன்னாடியே நிக்காதடா, ஓடி போயிடுற. ஐயோ, இவங்க எதுக்கு இங்க வராங்க? டே கோபாலு, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குடா. இனிமே எந்த திருட்டுத்தனமும் பண்ணாதடா. நீ சீக்கிரமா குணமாகணும்னு நான் போய் சாமி கிட்ட வேண்டிக்க போறேன். உடம்ப பத்திரமா பாத்துக்கோடா. அண்ணே, உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் எங்ககிட்ட தயங்காம கேளுங்கண்ணே. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க சீக்கிரமாவே குணமாயிடுவீங்க. சரி, நாங்க போயிட்டு வரோம். நல்ல வேலை, கருவாயன் முதல்ல வந்து சொல்லிட்டான்.
இவங்க 2 பேரும் உன்னை அடிக்க வராங்க. இவங்கள பார்த்தா காலை கிந்தி கிந்தி நடன்னு. நான் மட்டும் காலை கிந்தி கிந்தி நடக்காம இருந்திருந்தா இந்த 2 பேரும் என்ன நல்லா சாத்திட்டு போயிருப்பாங்க. நல்ல வேலை, இன்னைக்கு கருவாயனால தப்பிச்சேன்.